அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன? மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் சாதகமற்ற சூழல்களும் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கிறாருங்க சனி பகவான். ராசியின் அதிபதி மட்டுமல்ல, தனாதிபதியுமாக இருக்கிறார். அவர் ஒரு வருடத்திற்கு முன்பதாகவே 7.5 சனி நிவர்த்தி அடைந்த பலனை திருக்கணித பஞ்சாகமத்தின்படி கொடுக்க ஆரம்பித்து விட்டாலும் முழுமையாக 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய சிறப்பான தருணமாக மார்ச் 6ஆம் தேதி முதல் அமைய போகிறது. ஏனென்றால் மார்ச் 6ஆம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக தனஸ்தானத்தில் இருந்து பாதசனியாக இருந்து சகாயஸ்தனியாக முழுமையாக நுழைகிறாருங்க. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில். எனவே சனி பகவானினுடைய இந்த மாறுதல் உறுதியாகவே பல சிரமங்களை நிச்சயமாக தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை முழுமையாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதி தீவிரமாக சனி பகவான் சகாயஸ்தானத்திற்குரிய பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு மாறுவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. பல வகையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் முழுமையாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான சனி பகவான் முழுமையாக 7.5 சனியை நிவர்த்தி செய்து சகாயஸ்தனிக்குரிய பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நுழைகிறாருங்க. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் முழுமையாக விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இனிமேல் தான் சிறப்பாக கைகூட போகிறது. பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நெருக்கடிகளும் முழுமையாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேளையை நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் இந்த காரியத்தை நினைத்தாலும் மகர ராசிக்காரர்கள் நினைத்தபடியே கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. பல வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் 7.5 சனி நிவர்த்தி அடைந்த பலனை அதி தீவிரமாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே பல வகையில எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பல வகையில் எதிர்பார்க்கக்கூடிய ஆரிய தடைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையானது நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரமானது உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான வேளையாக நிச்சயமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் எதிர்பார்த்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சாதகமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூட போகிறது. சூழ்நிலைகளை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க சனி பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு எலி ஒன்றை ஒரு கூண்டில் அடைத்து வளர்க்கிறார்கள். 2 எலி வளர்க்கப்படுகிறது. ஒரே மாதிரியான பலமும் ஒரே மாதிரியான குணமும் கொண்ட 2 எலிகளை எடுத்து ஒரு எலியை ஒரு கூண்டிலும் மற்றொரு எலியை அதே போன்ற வடிவம் கொண்ட இன்னொரு கூண்டிலும் வைக்கிறார்கள். ஆனால் ஒரு கூண்டில் எந்த விதமான வசதியும் எலிக்கு செய்யப்படவில்லை. எலி பொந்து எலி விளையாடுவது போன்ற எந்த விதமான தகவமைப்பும் ஒரு கூண்டில் இல்லை. ஆனால் மற்றொரு கூண்டில் எலி விளையாடுவதற்கென சிறப்பான தகவமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தனியே 2 எலிகள் விடப்பட்ட பிறகு அந்த எலியில் ஒன்றானது எந்த விதமான வசதியும் இல்லாத எலியானது அதில் வைக்கக்கூடிய 2 வகையான தண்ணீர், ஒன்று மது கலந்த தண்ணீர், இன்னொன்று நார்மல் சாதாரண தண்ணீர், இரண்டையும் பார்த்துவிட்டு அதிகம் மது கலந்த தண்ணீரை குடித்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிறகு சில தினங்களிலேயே அது இறந்தும் போய்விடுகிறது. ஆனால் மற்றொன்று மகிழ்ச்சியாக அது விளையாடக்கூடிய தகவமைப்பு இருப்பதோடு மட்டுமல்லாது அதனுடன் சேர்த்து இன்னும் சில எலிகளை விடுகிறார்கள். அதனால் அந்த எலி அந்த மது கலந்த தண்ணீர் பக்கமே போகவில்லை. மிக சிறப்பாக சாதாரண நீரை குடித்துவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக அந்த இடத்தில் மகிழ்ச்சியான தகவமைப்பை உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் மகர ராசிக்காரர்கள் இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும், இதிலிருந்து எப்படியாவது மீண்டு வெளிவந்துவிட வேண்டும் என பல விஷயங்களில் நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் இதில் அதிகமாக தோல்வியை தான் சந்திக்கிறோம். அதற்கான காரணம் அந்த இடத்தின் சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையை தவிர்த்து வெளியே வரும்போது மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதுபோன்ற அமைப்பை தான் 7.5 சனி நிவர்த்தி அடைந்த முழுமையான பலனை
ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி. எனவே அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய முதன்மையான ராசியாக நிச்சயமாக மகர ராசி பார்க்கப்படுகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நேரடியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனி பகவானின் பார்வை பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது. சனி பகவானின் பார்வையால் பல திருப்பங்கள் நடைபெறும். இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. ஆதாயம் நிறைந்த நல்ல தகவல்கள் உங்களுடைய வாழ்வில் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்ட பல பிரச்சனைகளும் மனக்கசப்பும் நல்ல முறையில் தீர்வு காணப்படுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உறவு வலுப்படும் நேரமாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காணப்படுவதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கவலை நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஒரு முயற்சியிலே மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு, அலுவலக சூழல் என அனைத்தும் சாதகமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய யோகமும் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் திடீரென லாபத்தை மிகப்பெரிய அளவில் உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது. பல நெருக்கடிகளுக்கும் சிரமங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையை சனி மாற்றி கொடுக்கிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வரும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே மகர ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை இரண்டிலுமே மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு பல மடங்கு உயரக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக சனிப்பெயர்ச்சி துவங்கியவுடன் ஒருமுறை திருநள்ளாறு சென்று ராசியின் அதிபதியான சனி பகவானை தரிசித்து வாருங்கள்.